வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலின் ரைஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அஸ் யூஷுவல் என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற ஸ்ரீ அரபிந்தோ ஆசிரம் பற்றி நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் அரபிந்தோ அந்த ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தங்கியிருந்த வீடு என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீட்டை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸும், இந்த வீட்டில் அரபிந்தோ தங்கியிருந்தப்ப நடந்த நிறைய சுவாரஸ்யமான திகிலான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு பாண்டிச்சேரி அரபிந்தோ ஆசிரமத்துக்கு பக்கத்துலேயே பேரலல் ஸ்ட்ரீட்லேயே இருக்குங்க. நம்பர் 63 வைஷாலி ஸ்ட்ரீட். இதுதான் இந்த வீட்டோட அட்ரஸ். எல்லாரையும் எல்லா நாட்கள்லையும் இந்த வீடை பார்க்கறதுக்கு அலோ பண்ணுறது கிடையாது. அரபிந்தோட பர்த்டே ஆனால் ஆகஸ்ட் 15 கண்டிப்பாக வந்து இங்கே அலோ பண்ணுறாங்க. பட் மற்றபடி நம்ம போகணும் அப்படின்னா நாங்கள் கேட்டோம், எங்களை வந்து அலோ பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த வீட்டை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பாண்டிச்சேரி போக வேண்டாம். நீங்கள் பாண்டிச்சேரியில் அரபிந்தோ ஆசிரம் பார்க்குறீங்க, பக்கத்துலேயே வேறு வேலை இருக்குது அப்படின்னா அதோட நீங்கள் கிளப் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து பெர்மிஷன் கேளுங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த வீட்டை வாங்கிட்டு குடியிருக்கிறாங்க, அதுதான் ரீசன். அண்ட் இன்னொரு விஷயம், எங்ககிட்ட வந்து இப்போ இருக்கிற அந்த ஓனர் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தந்தாங்க. வீட்டோட வாசலில் வெளிப்பகுதி இப்படி தாங்க இருக்குது. தட்டி இல்லை, மரத்தட்டி, அதில் வந்து ஃபுல்லாக கேட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டிநாடு வீடு ஸ்டைலில் தூண்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கரெக்டு தான். இந்த வீட்டோட உரிமையாளர் பழைய சொந்தக்காரர் வந்து ஒரு செட்டியார் தான். அதாவது அரபிந்தோவுக்கு ஃபஸ்ட்டு வீடு கொடுத்தது ஒரு செட்டியார். அப்போ வந்து இந்த சுதந்திர போராட்டம்லாம் நடந்துட்டு இருந்ததில்ல. ஸோ பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக அரபிந்தோ நிறைய விஷயங்கள் வந்து பேசினார். இந்தியாவோட சுதந்திரத்துக்காக நிறையா போராடுற வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தார். அப்போ வந்து அவருக்கு இந்த வீடை கொடுத்து ஒரு அடைக்கலம் கொடுத்தது வந்து இந்த செட்டியார் தான். ஸோ இந்த வீட்டோட ஸ்டைல் ஃபுல்லாகவே செட்டிநாடு ஸ்டைலில் தான் இருக்கும். நிறைய அழகான தூண்கள், அப்புறமா வந்து இந்த ஜன்னல், இதெல்லாமே வந்து அங்கே அந்த மாதிரி தான் இருக்கும். திண்ணையெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. ரெண்டு பக்கமும் ரொம்ப அழகான திண்ணைகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மெயின் டோர் வழியாக வந்து இப்போ குடியிருக்கிறவங்க இருக்காங்க. சைடில் ஒரு டோர் பூட்டி இருக்குல்ல, அது ஓப்பன் பண்ணால் தான் அரபிந்தோ ஸ்டே பண்ணியிருந்த அந்த ரூம்க்கான வழி போகுது. இந்த மாதிரி இந்த பேத்வே வழியாக தான் நம்ம வந்து மாடிப்படி ஏறணும். அந்த போர்ஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பிகள் வந்து போட்டிருக்காங்க. அந்த காலத்து வீடுகள்லாம் வந்து செஞ்சுருப்பாங்க இல்லையா, கேரளா டைப் வீடு அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த செட்டிநாடு வீட்லேயும் மேலே அப்படி கம்பி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ மாடிப்படி ஏற போகிறோம். இந்த இடத்துல எல்லாம் வந்து எதுவுமே அவங்க வந்து மாற்றலைங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதே சிமெண்ட் படிக்கட்டுகள், அந்த பாதையெல்லாம் வந்து அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் தான் வந்து அரபிந்தோ, நான் சொன்னாலே சுதந்திர போராட்டத்து காலகட்டத்தில் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரோட ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாம் அவர் கூட 4 பேர் இருந்தாங்க, அவங்களோட ஸ்டே பண்ணியிருந்தார். ஸோ இந்த படிக்கட்டுகள் சைட்லலாம் வந்து கொஞ்சம் ஒயிட் வாஷ்லாம் பண்ணியிருக்கிறாங்க, பெயிண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. உற்சவத்தில் அரபிந்தோவோட ஒரு ஃபோட்டோவும் மாட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் ஸ்ரீ அரபிந்தோ ஸ்டே பண்ணியிருந்தப்போ தான் சுதந்திர போராட்டத்துக்காக போராட நிறைய வீரர்கள் வந்திருக்காங்க அவரை பார்க்குறதுக்கு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய எழுத்தாளர்கள், இவங்கெல்லாம் வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு இடமா வந்து இந்த வீடு இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ அவர் வந்து இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டப்போ பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டாக பேசினாருன்னு சொன்ன இல்லையா, அப்போ வந்து நிறைய பிரச்சனைகளும் இந்த வீட்டில் வந்து வந்திருக்கு. அப்போல்லாம் அவருக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்து ஹெல்ப் பண்ணது இந்த வீட்டோட உரிமையாளர் இந்த செட்டியார் தான். ஸோ அவருக்கு அரபிந்தோவுக்கு அவர் வீடு மட்டும் கொடுக்கலாங்க, நிறைய உதவிகளும் வந்து செஞ்சுருக்கிறாரு. இப்போ இந்த மாடிப்படி ஏறினதுக்கப்புறமா ஒரு பெரிய அழகான ஒரு வெரண்டா வருதுங்க. பெரிய சிட் அவுட் இது. இந்த சிட் அவுட் முழுக்க நிறைய அழகான செடிகள்லாம் வச்சுருக்குறாங்க. ரொம்ப அழகாக வச்சுட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வாலில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தான் அரபிந்தோ கூட இந்த வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தவங்க. இந்த வீட்டில் இந்த போர்ஷனில் 2 ரூம்ஸ் இருக்குங்க. ஒரு ரூம் வந்து அரபிந்தோ அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணியிருந்த ரூம். இன்னொரு ரூம் வந்து அவருடைய பெட்ரூம். ஸோ இந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்கறதுக்கு யூஸ் பண்ண அந்த ரூம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ரகசிய ஜன்னல் இருக்குது. ஆக்சுவலாக வெளியில் பார்க்குறதுக்கு அது ஜன்னல் மாதிரி இருக்கும், ஆனால் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கீழே இந்த வீட்டிலேருந்து, செட்டியார் வீட்டிலேருந்து அந்த ஜன்னல் வழியாக கயிறு கட்டி மேலே அந்த ரூமுக்கு அரபிந்தோக்கு சாப்பாடு கொடுப்பாங்களாம். ஸோ நீங்கள் இந்த வீடை வந்து விசிட் பண்ணுறப்ப கண்டிப்பாக அதை வந்து காமிப்பாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் கேட்டு அந்த இடத்த வந்து பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மோட்டிவேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட், ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் பார்க்கணும், லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காம ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோ நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம். வரைக்கும் டேக் கேர்.